அவன் சக்தியோட வாழ்றது பிடிக்காம தான் நான் அப்படி பண்ணேன். வேலு கெட்டவன் இல்ல, நீதான்டா கெட்டவன். நீ ஏன் சக்தியை வேலு கூட வாழக்கூடாதுன்னு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட 5 கோடி ரூபாய் வாங்கினதை திருப்பி கொடுக்க முடியாமதான் நீ தீபனுக்கு சக்தியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. டேய் பாவம்டா வேலு, ஏதோ ஒரு கோபத்துல அவர் அண்ணனை அடிச்சிருக்காரு. அந்த தென்னரசுக்கு விதி முடிஞ்சு போச்சு, அதான் செத்துட்டாரு. அதையே காரணமா வச்சு வேலு மாப்பிள்ளைய கொலகாரன் சொல்லி அவர் கெட்டவர்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டீங்களாடா. சொல்ல போனா வேலு மாப்பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு தெரியுமா? வேலு மாப்பிள்ளைய நாங்க எப்போதுமே தப்பா நினைக்க மாட்டோம். நீ நல்லவன் நம்பி இது நாள் வரைக்கும் சக்தி வேலு மாப்பிள்ளையோட வாழ மாட்டேன்னு சொல்லி அவரை வெறுத்துக்கிட்டு இருக்கா. இனிமே நாங்க சும்மா இருக்க மாட்டோம். சக்தி வேலு மாப்பிள்ளை சேர்த்து வச்சுட்டு தான் நாங்க மறுவேலையே பார்ப்போம். டேய் நீ செஞ்ச வேலைக்கு மன்னிப்பே கிடையாதுடா. முதல்ல இங்க இருந்து போடா. அப்பா என்னம்மா இப்படிலாம் பேசுறாரு? வேற எப்படிடா பேச சொல்ற? வேலு மாப்பிளையா ஆள் வச்சு கொலை பண்ற அளவுக்கு நீ கேவலமான ஆள் ஆயிட்டல்ல. உன்னை என் புள்ளன்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்குடா. இனிமே வேலு மாப்பிளையோட சக்தியோட வாழ்க்கையில நீ தலையிடவே கூடாதுடா. கட்டின பொண்டாட்டி மீனாவ என்னைக்காவது நீ சந்தோஷமா வச்சு பாத்திருக்கியா? எப்ப பார்த்தாலும் அவகிட்ட சண்டையும் பிரச்சனையும் பண்ணிக்கிட்டு தான் இருந்த. ஆனா வேலு மாப்பிள்ள சக்திய உள்ளங்கையில வச்சு தாங்குறாரு.